ரெகுலர் கஸ்டமர் திடீர்னு காத்தால ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க கெஃபேக்கு நான் ஈவினிங் வர போறேன், எங்க அம்மா கூட்டிட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இருங்க அந்த பிளான்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் கேக். ஸோ பேசிக்கலி இது நீங்க பர்ன் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த போட்டோ பியூட்டிஃபுல்லா ரிவீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் கேக்ஸ்லாம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் கஸ்டமைஸ் கேக் ஆர்டர்ஸ்லாம் எனக்கு நிறைய இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கும் கேக்ஸ் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதோ வாட்ஸ்அப் நம்பர் நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நல்ல டாஸ்கான கேக் ஆர்டர்ஸ்லாம் இருந்ததுங்க. இந்த மாதிரி வந்து மேல வரைய சொல்லியிருந்தாங்க, பிரிண்ட் வேண்டாம் மேல வரைஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கியூட்டான கேட் கேக் கிப்லிட்டன் நம்மள தேடி வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கிளாசிக் பிஸ்காஃப் கேக் கேட்டிருந்தாங்க. சரி நீங்க என்னோட கெஃபே ஆர்டர்ஸ் பண்ணிட்டு உங்களோட பேசுறேன். ஸோ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனில பியூட்டிஃபுல்லா வந்து இந்த புல்மியா டிசைன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ரீசென்ட் வீடியோ பார்த்து நிறைய பேர் இந்த வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஸ்லைட் கேக் இருங்க அது நான் காமிக்கிறேன். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து 2 டாட்டர் வந்து அவங்களோட அம்மாக்கு ஃப்ளவர் கொடுக்குற மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அவங்களே ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணி ஜாலியா வந்து கேக் கட் பண்ணாங்க. கேக் இல்ல சாரி ப்ரௌனி கட் பண்ணாங்க. நீங்க என்ன மாதிரி கேக்குறீங்களோ அந்த மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பாக்கு பூ கொடுக்குற மாதிரி கூட நம்ம எடிட் பண்ணி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி உங்க டே ரொம்ப ஹாப்பியா போச்சு. ஃபாலோ ஃபார் மோர் vlogs. பை.